வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். ஐயோ பேரை தப்பாக சொல்லிட்டேனே. இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது, டிராஃப்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிராஃப்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்வேன். சரி, ஃபஸ்ட்டு மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பெக்லிஸ் தான் வராங்க. நான் எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய சாம்பியன்ஷிப் போன வாரம் நடந்த பேட்டரியில் வெற்றி பெற்றேன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சாம்பியன் டிஃபெண்டிங் ரியா ரெப்ளியோட நல்லா இருக்கும். நான் ரியா ரெப்ளி வரும்போது அவ கூட மீண்டும் இந்த டைட்டில் மோதி என் டைட்டில் மீண்டும் ரீட்டைன் பண்ணுவேன். அப்போ தான் நான் ரியா ரெப்ளியோட பெஸ்ட்டான ரெஸ்லர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. லீவ் மார்கன் சொல்கிறாங்க, நீ ஒன்று புரிஞ்சுக்க, இப்போ ரியா இல்லை, அதனால் நீ சாம்பியனாக இருக்க. அதுக்கு காரணம் நான் தான் அவளை இன்ஜுரி பண்ணி விட்டேன். ஏன்னா உன்னால் ரசல்மனியால் ரியா ரெப்ளி கூட தானே மோதினேன், சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியா முடியலைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நயா ஜாக்ஸும் வராங்க. நயா ஜாக்ஸ் டீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட், இன்றைக்கி லீவ் நீயும் நானும் சண்டை போட்டுக்குவோம், 2 பேரில் யார் வெற்றி பெறமோ அவங்க பெக்கிலிச்சு கூட மோதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பட் அந்த டீல் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் லீவ் மார்கனும் பார்த்தீங்கன்னா ஒன்றை வீழ்த்ததுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சிருச்சு, நீயும் ஸ்மாக் டவுனுக்கு போயிட்ட, அதனால் இன்றைக்கி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கலான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மெயினான மேட்ச் நடக்க போது. ரென் ஜெனர் குந்தர் பார்த்தீங்கன்னா நியூடெல்லியில் இருக்கிற அக்ஸேவியர் ரூட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஓட போகிறாரு. ஜேவியர் ரூட்டும் வராரு. ஆல்ரெடி ஜேவியர் ரூட்டும் சரி குந்தரும் சரி கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இவங்க 2 பேருக்குள்ள மேட்ச் நடக்குது. ஜேவியர் ரூட் பாடுபடுறாரு. கோஃபி கிங்ஸ்டனே ஒரு கட்டத்தில் மேட்சை விட்டு வேணா வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஜேவியர் ரூட் கடைசி வரைக்கும் போராடி தோற்று போயிட்டாரு. சப்மிஷன் முறையில் டேப் அவுட் அடிச்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வெற்றி பெற்றிருக்கிறாரு ரென் ஜெனர் குந்தர். இந்த மேட்சோடைய வெற்றியாளர் குந்தர். பேக் ஸ்டேஜில் ஜே உசோட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் டிராஃப்டில் ராக் வந்துட்டீங்க, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எப்படி வின் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, எஸ் கண்டிப்பாக நான் ரெசல்மனியாவில் இதுக்கு முன்னாடி என் பிரதரை வெயிட் பண்ணேன், அது கம்மிங்கில் எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது, உண்மையிலேயே இது என்னுடைய டேலண்ட்டை நிரூபிக்கிற தரணும், நான் கண்டிப்பாக வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு ரிங்குக்கு வராரு. ரிங்கில் வந்தோடனே லோகன் பாலும் வராரு. லோகன் பால் டிராஃப்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு வந்தார். நம்ம டிராஃப்டை பற்றி இந்த ரிவ்யூக்கு அப்புறமா பார்ப்போம். அதனால் இப்போ 2 பேருக்குள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் கான்ட்ரவர்சி ஏற்படுது. நம்ம லோகன் பால் வச்சு செய்கிறாருங்க, என்னடா ஊசு ஈட்டுன்னு சொல்கிற, வாழ்க்கை முழுக்க தின்னுக்கிட்டே இருப்பியா, எப்போ பார்த்தாலும் ஈட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இல்லட்டா ஊசுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசவை அட்டாக் பண்ணதுக்காக ஜட்மெண்ட் டேஸ் வராங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசவை அடிக்கிறதுக்கு சரியாக இருந்துட்டானுங்க, ஒன்று கூட்டிட்டானுங்க. இதில் வேற லோகன் பால் அவன் ஃப்ரெண்ட் எவனோ வந்திருக்கான் போல இருக்குது. அவங்ககிட்ட மூஞ்சில் அடிக்கணும்னு சொல்லிட்டு 3 முத்திரை போட்ட மோதிரம் வாங்கியிருக்காரு. அந்த 3 முத்திரை போட்ட மோதிரத்தை வச்சு ஜே ஊசவை அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று கூட்டிட்டானுங்க. இப்போ என்ன தெரியுமா கூத்து, கரெக்டாக ஜேவுசவை குத்தணும்னு சொல்லிட்டு அந்த 3 முத்திரை மோதிரத்தை தூக்கி வச்சிருக்காங்களா. அப்போ சரியாக குத்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனோடைய மூஞ்சிலேயே விழுந்துடுச்சு. எல்லாரும் ஜேடி மெக்டோனை பார்த்தாங்க, ஆளுக்கு உயிரோடு தானே இருக்கானா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் தூக்குங்கடா, அடிச்ச அடியில் மூஞ்சி முகரெல்லாம் பேருக்கும் போல இருக்கு. ஏன்னா லோகன் பால் சும்மா குத்துனாலே வலிக்கும், இதில் 3 முத்திரை மோதிரத்தை வச்சு குத்திருக்கிறாராமா. அப்போ எப்படி இருக்கும், குத்து கும்மா குத்தா தானே இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2 பேரும் லோகன் பாலும் ஃபின்பாலோட செஞ்சு ஜே ஊசவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்தார் பாருங்க, அக்குலை தூக்காதீர் மக்களை தாக்காதீர் அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர் பிரான் ஸ்டோமன் ஃபைனல் ரிட்டர்ன். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பிரான் ஸ்டோமனுக்கு இன்ஜுரியில் சரியாயிட்டு இதுக்காக WWE லெப்ட்டுக்காக கொடுக்க முடியாது, கண்டிப்பாக ரெஸ்லிங் பண்ணியே அவனும் திருப்பி WWE வருவார்னு. அதே போல் இன்னைக்கு நடந்த மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அக்குலை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் வந்துட்டாரு. பக்கத்தில் இருந்த ஜே ஊசெல்லாம் எப்படி தாங்களா இருந்திரல. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாரும் தூக்கி போட்டு கொண்டாடிட்டார்ல. அது மட்டும் இல்லாமல் பிரான் ஸ்டோமன் மண்டே நைட் டிராப் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். பிரான் ஸ்டோமன் ஹெல்ப் மூலியமாக பார்த்தீங்கன்னா லோகன் பாலையும் மற்ற ஜட்மெண்ட் மெம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டிட்டாரு ஜே ஊசோ. பட் ஆனால் இதுக்கப்புறமா பிரான் ஸ்டோமனுடைய கெட்டப்பாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது.
அதுவும் அந்த மோதிரம் கொடுக்க வந்தார்ல, முத்திர மோதிரம், அவரை அடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அப்போ நம்ம ஜேவுசன் இப்போ ஆடியன்ஸு அவங்களெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திருக்காரு. ஜேவுசோ நீ நல்லவையா, ஜேவுசோ பார்த்துரு பிரான் ஸ்ட்ரோமன் கிட்ட முன்னாடி நீ அவங்ககிட்ட வம்பெல்லாம் எழுதுருக்கிற, அதனால தூக்கி போட்டு மீச்சிடாம எனக்கு என்னமோ அதான் தோணுது. பிரான் ஸ்ட்ரோமனும் சரி நம்ம ராண்டி ஆர்டனும் சரி எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மறுபடியும் அக்குலை தூக்கி விட்டார், மக்களை தாக்கி விட்டார். இவரை பார்த்தோட மக்களும் அக்குலை தூக்குறாங்க, எங்கள் பர்ஃப்யூமை பாருங்க அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க போல இருக்குது. இப்படி தூக்குனா வி த ஒன், இப்படி தூக்குனா பிரான் ஸ்ட்ரோமன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச்சை எங்கள் டீமுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஜாக் கேபிள். அப்போ மிஸ் சொல்கிறார், நீ எதுக்கு டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுத்த? இப்போ அவன் டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு தான் கேட்டான், நம்மள்ட்ட இருக்குது வேர்ல்டு டாக் டீம் டைட்டில் இல்லை, அவன் டாக் டீம் டைட்டில் தானே கேட்டான், அதை கொடுத்துட்டேன், நம்மள்ட்ட இருக்குது வேர்ல்டு டைட்டில் இல்லை, அதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் மிஸ் பார்க்காரு, டாக் டீம் டைட்டிலும் வேர்ல்டு டைட்டிலும் ஒன்று தாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ட்ரூ மேக்கின்டைரை பொக்கெட்டி பார்க்குறாரு. நீ முந்தி மாதிரி இல்லை ட்ரூ, ரொம்பவே மாறிட்ட, ரொம்பவே கெட்ட குணம் உடையவனா மாறிட்ட, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு ட்ரூ மேக்கின்டைர் சொல்கிறாரு, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீயும் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்பவே வயசாயிருச்ச, இதை நான் எதாவது கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போகிறாரு. ட்ரூ இருந்தாலும் உனக்கு நக்கல், உனக்கு நக்கல் பேச்சு. அடுத்தது பிரான்சன் ரீடுக்கும் சாமி ஜெயினுக்குமான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து ரொம்ப நாளாகவே தேடிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பிரான்சன் வெற்றி பெறணும்னு. பட் இன்னைக்கு ஒரு ஃபைனலி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதில் வெற்றி பெறாரா பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிக்குது, சூப்பராக போயிட்டு இருக்குது. பட் அந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜாக் கேபிள் வந்தார். ஜாக் கேபிள் வந்து ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அதுலேயும் அட்டாக் பண்ணிட்டு கீழே ஒளிஞ்சிடாரு. பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்காரு, என்னடா இது நீ அட்டாக் பண்ணிவிட்டு ஐசி டைட்டில் தூக்கி காட்டுறியா? சாமிசேனாக்கு ஒரு சுனாமி ஃபினிஷரை போட்டுட்டு அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபினிஷர், ஜாக்கேபிளுக்கு ஒரு சுனாமி ஃபினிஷரை போட்டு இவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டியிருக்காரு. எல்லாருமே நான் அக்கில் தாண்டா தூக்கி காட்டுறீங்க, இங்கே வர வாரடிங்கடா. அதை தூக்குறவனுங்கெல்லாம் ஜேவு மாதிரி இத்தனோடா இருக்கிறீங்க, டம்மா டுண்டுக்கு இருக்கிறீங்க, என்னத்த சொல்ல. சரி, இன்றைக்கி நம்ம பிரான்சன் ரீட் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டியிருக்காரு. வெற்றி பெற்று தூக்கி காட்டுறதா அப்படிங்கிறத வெயிட்டு பார்ப்போம். அடுத்தது உண்மையான தூக்கி காட்டு தலைவர் நம்ம ட்ரூ மேக்கின்டைர் வந்துட்டார். ட்ரூ மேக்கின்டைர் வந்து சிஎம் பாங்கை பற்றி பேசலான்னு பார்க்கும்போது சிஎம் பாங்கோட தீ உங்களுக்கு எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஆடியன்ஸ் மத்தியில் சிஎம் பாங்கு இருந்துக்கிட்டு ஒரு நக்கல் அடிச்சுட்டு இருக்காரு. ஏண்டா நக்கல் அடிக்கிறது ஒன்றெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்போவே போகிறாரு. எதுக்காக? சிஎம் பாங்கை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கு இதுக்கு இடத்துக்கே போயிட்டாரு. சிஎம் பாங்கு எங்கே இருக்காரு? ஆடியன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ட்ரூ மேக்கின்டைரை கலாச்சிட்டு இருக்காரு. அது எந்த பக்கம், எந்த ஜில்லா, எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு வெளுத்து வாங்க மாட்டேன்டி அப்படிங்கிற கொலவரில் போகிறாரு. பேக் ஸ்டேஜில் மேக்ஸ் திருப்பி ஜாலியாக பேசியிருக்காங்க. அப்போ மாஸ்டர் கேபிள் கேட்காரு, என்ன ஜாலியாக பேசுகிற? நான் போன வாரம் பேட்டில் ராயல் 2 பேரும் எலிமினேட் பண்ணிட்டேன். 2 பேரும் எலிமினேட் தானே பண்ணேன், வின் பண்ணியா? வெற்றி பெறல, ஏதோ வெற்றி பெற்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குண்டா மற்றும் தொமாசா சாம்பா 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து நீங்கள் டாக்டிங் டீட்டில் வின் பண்ணுறீங்க. உங்களுக்காக டாக்டிங் டீலுக்கான மேட்ச்லாம் வந்துருக்கேன், மரியாதையாக வின் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. சரி, இன்றைக்கி இவங்க டாக்டிங் டீட்டில் என்ன பண்ணுறாங்களாம் பார்ப்போம். பேக் ஸ்டேஜில் நம்ம ப்ரான் பிரேக்கர் ராக்கு ட்ராப்ட் ஆகிருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்போது ஷேமஸ் சொல்கிறாரு, நான் உன்னோட பிக் ஃபேன் பா, என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஷேமஸ், நீங்கள் 14 வருஷமாக வேலை பார்க்குறீங்க, ப்ரான் பிரேக்கர் ஒரு 2 வருஷமாக டபிள்யூ வேலை பார்க்குறாரு, நீங்கள் அவரோட ஃபேனா? நான் உங்களோட ஃபேன் சொல்கிறது வெக்கமாக இருக்குது. இவரும் ட்ரூ மேக்கின்டைரை பார்த்தோன்னே ஆஃப்டர் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்து இவன் பர்கர்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. உங்கள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன படாத பாட்டு படுத்துறீங்கப்பா. அதுக்கப்புறமா ஹிண்டி ஹால்வர்ஸ் இப்போ ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் ஸோ நடக்க போகுது. இது யார் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் திருப்பி கூட. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் திருப்பி வந்து தோற்று போயிட்டாங்க. ஹிண்டி ஹார்வர்ட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சீட் பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நான் சொல்லி விரும்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டரியோ அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அப்புறம் எம்எஸ்டரியோ சொல்கிறாரு, என்னடா அது மூக்க மீசை ஏதோ கரப்பாம்பூச்சி ஒட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கலைக்காரு. எனக்கு கை சரியில்லை டேடி, இல்லாட்டா அவனை அடிச்சுக்குவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. கை சரியாக இருந்தால் மட்டும் இவர் பிடிங்கிடுவார். இதில் என்ன தெரியும் ஹைலைட்ஸு, தான் பெத்த மகனையே என்னடா மீசெல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்காரு. எனக்கு புரியல, மீசை வைக்காட்டா கிண்டல் அடிப்பாங்க, மீசை வச்சாலுமா கிண்டல் அடிப்பாங்க? ரெமஸ்டீரியோ உங்களை பார்த்து தான் நாங்கள் கிண்டல் அடிக்கணும், மீசை இல்லாமல் இருக்கிறேன். ஆம்பளை பையனா மீசை அழகு, உங்கள் கூட இருக்கிற 4 பேரே மீசை வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் பாங்க இருக்கிறார்ல, அவர் ரிங்குக்கு வந்துட்டார். ட்ரூ மேக்கின்டைர் இவரை தேடி அங்கே போயிட்டார். இவர் கலாய்க்கிற விதம் சிஎம் பாங்க வேறு லெவல். நான் வந்து சிஎம் பாங்க இந்த டைட்டில் ரேஜில் 5 நிமிஷம் இருக்குல்ல, அதை விட கம்மியாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரோட டைட்டில் ரேஜினை குத்தி காட்டுறான். நான் பாருட்டு இதுக்கு முன்னாடி நீ கையை உடச்ச, எல்போ உடச்ச, என்னோட எல்போ ஜாயிண்ட் வந்து கிளியர் ஆகிட்டு நான் ரஸ்லிங் பண்ணலாம் சொல்லி டாக்டரே சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறமா ஓடி வழிய வேண்டியது நான் இல்லை நீ. ஸோ உன்னுடைய 5 நிமிடம் டைட்டில் ரேஜின் இருக்குல்ல, அதை மனசுக்குள்ள
மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓடி போயிரு. ஏன்னா இதுக்கப்புறமா 5 நிமிஷம் கூட நான் சும்மா இருக்க விட மாட்டேன், பயப்பட்டு சாவடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாரு. ட்ரூ மேக்கிண்டோட ஃபேஸை பார்க்கணுமே, எப்போ அவர் வேர்ல்டு டைட்டில் தோக்கும் போது கூட இந்த அளவுக்கு ஷாக்கிங்காக பார்க்கல. சிஎம் பங்கு அவர் ஒன்றை வச்சு செஞ்சார், இப்போ நீ அவரை வச்சு செய்கிறீங்க, வச்சு செய்றீங்க. உங்களுக்குள்ள எப்போ மேட்ச் நடக்கும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ட்ரூ மேக்கிண்டர் சிஎம் பங்கோட ப்ரோமோ ஹர்ஷாப் இன்னைக்கு வேற லெவல், உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா லீ மார்கன் யார் கூட மோத போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமன்னா கூட தான் மோத போகிறாங்க. தமன்னா நயா ஜாக்ஸ் கிட்ட மோத போகிறாங்க. தமன்னா ஞாபகம் வந்துருச்சு. நயா ஜாக்ஸ் கூட தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறவங்களுக்கு உமன்ஸ் வேர்ல்டு டைட்டிலுக்கான நம்பர் 1 கண்டனராக செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய ட்விஸ்ட் வைக்கிறீங்கப்பா. ட்விஸ்ட்டு ரால ஸ்மாக்னு தான் ஒன்றும் இல்லை, ரால் நல்லா இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து நயோமி அக்கா வராங்க, அப்புறம் டிஃபினி வராங்க. இவங்க எல்லாரும் வரதை பார்த்துக்கிட்டு அந்த வெற்றி வாய்ப்பு கனிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனியை சுவைச்சிட்டாங்க லிவ் மார்கன். இந்த மேட்சோடைய வெற்றியாளர் லிவ் மார்கனுக்கு ஒரு வார்த்தைக்காக தெரிஞ்சுக்கலாம். பேக் ஸ்டேஜில் இன்றைக்கி டிராஃப்டை ஆர்கனைட் பண்ண ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா பொகட்டி தான். பொகட்டி என் கண்ணில் கண்ட தூக்கி போட்டு மிச்சம் பார்த்துக்க. டிராஃப்ட் சுத்தமாக நல்லாவே இல்லை. நீ நல்லா இருந்துச்சு, டிராஃப்டை சொல்கிறேன், ஒரு பிக்கு கூட புதுசாக இல்லையாப்பா. அடுத்த பீஸ் எல்லாம் தூக்கி ராஸ் மேட்டரில் தூக்கி போட்டிருக்கீங்க, நல்ல பீஸ் எல்லாம் அதே பிராண்டில் போட்டிருக்கீங்க, என்ன போக்கரு. இதில் நம்ம ஆடம் பீஸ் சந்தோஷமாக சொல்கிறாரு, செல்சி ஸ்கிரீன் வந்து ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டா, அதனால என்னுடைய தொல்லை இல்லை, இதுக்கப்புறம் நிக்கோலோட்ஸ் தான் கடவுளே ஹல்லேலூயா கடவுள் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டுறாரு. சரி, நீங்கள் கடவுளை வேண்டுங்க, ஓகே. செல்சி ஸ்கிரீன் எவ்வளோ அழகான க்யூட்டான லேடி, அவங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே. என்கிட்டலாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே குழந்தை மோடி தட்டி வச்சுக்குவேன். உங்களுக்கு அழகு அரவணைக்க தெரியல ஆடம் பிஎஸ், அதனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. என் பிராண்டில் மட்டும், அதாவது என்னுடைய ரெஸ்லிங் குரூப்பில் மட்டும் லிவ் மார்கன் வருது பாருங்களேன். செல் ஸ்க்ரீன் இருந்தாங்கன்னு வைங்களேன், அம்மாவுக்கு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் ஆக்க மாட்டேன், நான் ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருப்பேன். வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து செல்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு நானும் வச்சுக்குவேன். சரி, இப்போ நம்ம டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்ச் வருவோம். பேசிக்கிட்டே கோட்டை விட்டுட்டேன். இந்த மேட்ச்சில் வந்து ஓட்டிஸும் அகிரா தோசும் தோற்று போயிட்டாங்க. மிஸ்ஸும் ஆட்டத்தும் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்மெண்ட் வந்து ராக்கெட் ட்ராப் செய்யப்பட்டாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜேடி மெக்டோனோ மூக்கிலேயே குத்துனார்ல முகத்துலேயே, அந்த தரும்பை காட்டுறாங்க பாருங்களேன். அந்த 3 முத்திர முகமும் அப்படியே பஞ்சிருக்குது. அம்மா சரியான அடிதான்ப்பா. இந்த அடியை பார்த்துட்டு டேமேபி சொல்கிறாரு, ஆனால் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் அடிபட்டுருக்குது, நீ பெருசாக கவலைப்படாத, சின்ன அடி தான், அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது சின்ன அடியா? போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தயவு செஞ்சு கண்ணாடி மட்டும் பட்டுறாதுன்னு. கண்ணாடி பார்த்தா அவரே மயங்கிடுவார்ல. அடுத்து லிவ் மார்கன் அப்படி பேக் ஸ்டேஜில் இப்படி நடந்து போயிட்டே இருக்கிறானுங்க. அப்போ அந்த இல்லை பேக்கி என்னம்மா வின் பண்ணிட்டியா, சரி அடுத்து பார்த்துக்கலாம், என்னுடைய நெக்ஸ்ட் ஆப்பனன்ட் நீ தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, இப்போ எப்படியும் ஃப்ரான்ஸில் நடக்கிற பேக்லாஷில் அவங்க கூட மோத மாட்டேன், அதுக்கப்புறமா நடக்கிற மேட்ச்சில் தான் அவங்க கூட மோதுவேன். என்ன ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங்லேயே உன்னோட சாம்பியன்ஷிப்பை தோக்க போகிற, அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போ அங்கே டேமேஜ் கண்ட்ரோல்லாம் ஒன்று கூடுறானுங்க. ஏன்னா இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் ராப் 2க்கு டாப் செய்யப்பட்டானுங்க. அப்படியே வந்து தடவுறாங்க. நான் சொன்ன சாம்பியன்ஷிப்பை தடவுறாங்க. என்ன சாம்பியன்ஷிப்லாம் தடவிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெக்கிலிச்சு கூட பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ வேர்ல்டு சாம்பியன். அவங்களோட சாம்பியன்ஷிப்பை தடவி பார்த்தா இப்போ பொண்டாட்டி சாம்பியனாக இருக்கும்போது புருஷன் சாம்பியனாக இருக்க மாட்டேங்கான், புருஷன் சாம்பியனாக இருக்கும்போது பொண்டாட்டி சாம்பியன் இருக்க மாட்டேங்கான். பெக்கிலிச்சுக்கும் செத்ரான்ஸுக்கு ஏதோ மூஞ்சமத்து பகையோ, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அதை சொல்கிறேன். அடுத்து மெயின் ஈவெண்ட் வந்துட்டோம். ஜட்மெண்ட் டே வெர்சஸ் ரிகோஷிச் ஆண்ட்ராடே அண்ட் நம்மளுடைய ஜே ஊசோக்கான 6-man tag team மேட்ச். இந்த மேட்ச் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபைனலி வந்து ஃபின்பலரை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ வந்து வெற்றி பெற்றுட்டாரு. டேமிஸ் அப்படியே பார்க்குறாரு, என்னடா போன வாரமும் பீட் பண்ணிட்டான், இந்த வாரமும் பீட் பண்ணிட்டான், விட்டா நம்மளே பீட் பண்ணிடுவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் ஜே ஊசோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு எப்படின்னா இன்னும் வெற்றி பெற்றுட்டான்டா, இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கோல் கிட்ட இருக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதோட இன்னைக்கு மண்டே நைட்டாக முடிச்சுட்டானுங்க. இதுதான் இந்த வாரம் மண்டே நைட்டாக நடந்தது. ஸோ வெல்கம் டு WWE டிராஃப்ட். ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ டிராஃப்ட்டில் யார் எந்த பிராண்டில் போனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் உங்கள் ரகுமான். நீங்கள் மறக்காமல் சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் பிக்காக நம்ம ராஸ் மேக்டவுன் பார்க்க வேண்டாம், யார் எந்த பிராண்ட் போனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கெவின் ஓவன்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருந்தார்ல, இப்போ மீண்டும் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டுட்டாங்க. அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் வந்து ஸ்மாக்டவுன் வந்து டிராஃப்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஜார்காதுக்கு ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்காங்க, இப்போ அவங்க மீண்டும் அவங்க ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஹேம்பேரியம் குந்தர் அண்ட் லோ கேக்ஸர் மட்டும்தான் வின்சி இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் ரா பிராண்டுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டாங்க. டிஃபினி
இவங்க வந்து ஸ்மாக்டவுனுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டாங்க. டிஃபனையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கேன். அடுத்து பிரான் ஸ்ட்ரோமன் இவர் ரா பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டார். இதற்கு முன்னாலும் ரா பிராண்டில் தான் இருந்தார். அண்ட் த ப்ராய்ட் பாபி லாஸ்லி ஆஞ்சல் க்ரோடான் அண்ட் ஸோ பி ஃபார்ம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கே டிராப் செய்யப்பட்டாங்க. சிஎம் பாங் இப்போ ரால தான் இருக்கார். இப்போ ரா பிராண்டுக்கே டிராப் செய்யப்பட்டு விட்டார். ஸோ அடுத்தது சின்ஸ்கோய் நாக்கமோரா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டார். எப்பா ஒரு 7 வருஷமாக ஸ்மாக்டவுனில் இருந்தார். போன வருஷம் தான் ரா வந்தார். மீண்டும் ஸ்மாக்டவுனுக்கா. அடுத்து ட்ரூ மேக்கின்டர் ரா பிராண்ட்லேருந்து ட்ரா பிராண்டுக்கே டிராப் செய்யப்பட்டார். வேர்ல்ட் டைட்டில் ட்ரூ மேக்கின்டர் பேரில் தட்டுங்கோ. அடுத்தது ஃபண்டாஸ்மா டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்காங்க. மீண்டும் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டாங்க. த LWO டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரா பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஸ்மாக்டவுனில் இருந்தாங்க. கரெக்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரி பைப்பர் நீவன் அண்ட் செல்சி கிரைன் இவங்க ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டாங்க. ஸோ அடுத்து ஏஜியோ டிராகவோ ஃபார்மர் NXT சாம்பியன் ரா பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டார். இம்பீரியம் டீமில் அடுத்த நம்பர்னு பேருக்கு போயிருந்தீங்கோ. அதுக்கப்புறமா நயோமி வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்காங்க. மீண்டும் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டுட்டாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் டே ரா பிராண்டில் இருந்து இப்போ மீண்டும் ரா பிராண்டுக்கே பார்த்தீங்கன்னா டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டி ஹார்வர்ட் அண்ட் கேண்டிஸ்லி இப்போ ரா பிராண்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து லைரா வைகரா ஃபார்மர் NXT சாம்பியன் பெக்கி லிஞ்சை பீட் பண்ணி வின் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ ரா பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. பீட்டர் டல்லிஸ் இப்போ ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்காங்க. மீண்டும் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கே டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா த நியூ டே எக்ஸேவியர் அண்ட் கோஃபி கிங்ஸ் இப்போ ரா பிராண்டில் இருக்கிறாங்க. மீண்டும் ரா பிராண்டுக்கே டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளார் டெவன் போர்ட்டா இவங்க NXT இப்போ ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து பிக் பிரான்சன் ரீட் ரா பிராண்டுக்கு டிராப் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது தொமாசா சாம்பா மற்றும் ஜானி கர்கனோ இருவரும் சேர்ந்து இப்போ ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு மூவ் ஆகிருக்காங்க. ப்ளூ பிராண்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா த ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரா பிராண்டுக்கு வந்துருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவ்வளோ தான் இந்த வாரம் நடந்த ராவில் நடந்த விஷயங்கள், டிராஃப்ட்டில் நடந்த விஷயங்கள் ரெண்டுத்தையும் பற்றி சொல்லிட்டேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம் நம்ப.